உபேந்திரா சார் வந்து நேத்து கூலி படத்த பத்தி சில ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பெரிய எக்ஸைட்மென்ட் ஆச்சு. கூலி படத்துல வந்து நடிச்ச அந்த அனுபவத்த பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. நான் பக்கமா வந்து ரஜினி சாரோட படத்துல நடிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்ல கூட நான் கனவுல கூட சில விஷயங்கள வந்து நான் எதிர்பார்க்கல. இது மாரிலாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அது எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய படங்கள பார்த்து, அவர் படங்களுடைய பாதிப்பு இல்லாம வந்து நம்ம எதுவுமே வந்து லைஃப்ல பண்ணிக்க முடியாது. அண்ணாமலை படத்தலாம் வந்து இவரு அங்க ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. நம்மளோட உபேந்திரா தான் ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. எனக்கு உபேந்திரா அவர்கள வந்து எதனால ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம சிவன் அவர்கள வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓம்னு ஒரு படம் பண்ணாரா? அந்த படம் நான் பார்த்ததில்ல. இந்தியாவிலே அதிக முறை, உலகத்திலே அதிக முறை ரிலீஸ் செய்யப்பட்ட படம். 550 வாட்டி என்னமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதோடைய டைரக்டர் வந்து இவரு. உபேந்திராவா இருக்கட்டும், சுதீப் இருக்காங்கல்ல 2 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு நாலேட்ஜபிள் பெர்சன் தான். அங்க கன்னட இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படங்கள ரீமேக் பண்ணாலும் அவங்களே டைரக்ஷன் பண்ணி வேற நடிப்பாய்ங்க. அந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம். ஸோ உபேந்திரா அவருடைய டைரக்ஷன்ல வந்து பல படங்கள் வந்து மிகப்பெரிய வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கதை அம்சத்த வந்து எடுப்பார். இப்போ புதுசா ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. யுஏன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. உலகமே அழிஞ்சு போய் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரிகள வந்து மாட்டிக்கிட்டா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு படத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்து படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கொடுங்கோலனா அந்த படத்துல வந்து அவர் நடிக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கூலி படத்துல வந்து நடிச்சத பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ரொம்ப சந்தோஷமா அந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணி குடுத்துட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இவரு வந்து நெறைய பேர் வந்து உபேந்திர சார் இருந்தா நம்ம தமிழ் சினிமா நடிக்கலையான்னு ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருந்தாரு. சத்தியம்னு ஒரு படம். அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. எங்க ஊரு பையன் ஒருத்தர் வந்து அவர் பேர் சமீம்னு ஒருத்தரு. அவரு என்கிட்ட சொல்லுவாரு, அவர் வந்து கர்நாடகால வந்து போர்வெல்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, இது மாதிரி உபேந்திரா வந்து அங்க பயங்கர ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு. பயங்கரமா நடிப்பாரு அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு அந்த படத்துல வேற ஒருத்தரோட டப்பிங் வாய்ஸ் தான் இருக்கும். ஆனா செம கேரக்டர். சத்தியம் படத்துல விஷால் வந்து யாரையுமே வந்து தண்டிக்கக்கூடாது. சட்டப்பூர்வமா தான் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து உபேந்திரா தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல வந்து அவருடைய தோரணையா இருக்கட்டும், அந்த ஜெயில்ல போய் வந்து கை இப்படி வச்சுட்டு வந்து உட்காந்து ஒரு தோரணை ஒண்ணு பண்ணுவாரு. பயங்கரமா இருக்கும். செம்மையா இருக்கும். அந்த வாய்ஸ் அவங்களுக்கு டப்பிங் வந்து உருவாக்குன அந்த வாய்ஸ் வந்து உபேந்திராவுக்கு அவ்வளோ அற்புதமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு கர்நாடக இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பிடிச்ச 3 ஆர்டிஸ்ட்ல வந்து உபேந்திரா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு யஷ், அதுக்கப்புறமேட்டு சுதீப். இந்த 3 பேரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புனித் ராஜ்குமார் அவர்களுடைய படங்கள் பல பார்த்ததில்ல. ஆனா அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களோட படங்களும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தது கிடையாது. பட் ஆனா இவங்களுடைய படங்களுடைய சில கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கர்நாடகால வந்து ஒர்க் பண்ண பல பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. பெங்களூர் ஒர்க் பண்ணவங்க. அவங்கலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப அற்புதமான படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நான் சைக்கோ த்ரில்லர் மாரிலாம் படங்கள் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அவரோட ஃபேனாவே மாறிருவ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம்லாம் பார்க்கணும்னு கூட சில டைம்லாம் ஆசை வரும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம மீம் கிரியேட்டர் ஓரியன்டடா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா திரைப்படங்களுமே மீம் கன்டென்ட் மாரி தான் இருக்கும். நம்ம விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா, மீசைய முறுக்குனாருன்னா, உடனே அவன் பறப்பான். அதே மாரி வந்து நம்மளுடைய சரத்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா, பைக்க தூக்கி சுத்தி சுத்தி அடிப்பாரு. அது வந்து நம்ம ஆர்ஆர்ஆர் படத்துல பார்க்கும்போது நம்ம வந்து ஊன்னு கத்துறோம். ஆனா அந்த படத்துல பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கும். அதே மாரி உபேந்திரா அவர்களுடைய படங்களையும் பழைய படங்கள்ல வந்து கிண்டல் பண்ற மாதிரியான பல விஷயங்கள் கூட இருக்கும். ஏன்னா, அப்பல்லாம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி, இவ்வளோ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸு ரொம்ப ரியலிஸ்டிக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில படங்கள் செய்யப்படல. ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா என்டர்டெயின் ஆகணும். கிண்டல் பண்றாங்களோ, கேலி பண்றாங்களோ, மக்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்ஸ குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே செய்யப்பட்டுச்சு. ஸோ அத பார்த்துட்டு நம்ம இவங்கள வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு பேட்டியில. என்னன்னா, நான் வந்து முதல்ல பண்ணும்போது அந்த வரலாறு திரைப்படத்த வந்து அவரு தான் அங்க ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து பேசப்பட்டுச்சாம். அந்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப வியந்தேன். ஏன்னா வந்து அஜித் சார் வந்து அவ்வளோ அற்புதமா நடிச்சிருந்தாரு. நான் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வியந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை படம் கூட அவர் பண்ணப்பட்டதா வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நடிகரும் வந்து அவர் புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும், அவர் வந்து அந்த பேசின வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஜென்யூனிட்டி வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. உபேந்திரா அவருடைய ஜென்யூனிட்டி, அவர்கிட்ட இருக்கிற அந்த கலை மேல இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த தாகம் வந்து ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத பேச்சுல பார்த்தா தெரியும். இப்போ வந்து சில டைரக்டர்ஸ்லாம் வந்து பேசும்போது, இல்ல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேசும்போது, அவங்க அந்த கலைய எவ்வளவு ரசிக்கிறாங்க, எவ்வளவு புரிஞ்சிருக்காங்க சினிமாவ. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கலாம் எல்லாமே சாதிச்சுட்டாங்க. பண ரீதியா சம்பாரிச்சு பெரிய அளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு தாகம் வந்து சினிமா மேல இருக்கிற தாகம் மட்டும் தான். அது வந்து ஒரு மிதமான ஒரு போதை. புகழ் போதை கிடையாது. அது வந்து ஒரு கலை போதை. அத வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து ரொம்ப அற்புதமா வந்து தெரிஞ்சுது. ரஜினி சார பத்தி அவர் பேசும்போது, அதே மாதிரி
இவரு நம்மளுடைய அஜித் அவர்கள பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. கூலி படத்துல நம்ம உபேந்திரா அவர்களுடைய நடிப்ப பார்க்கறதுக்காக, அத வந்து அந்த நடிப்பை வந்து முழுமையாக பார்க்கறதுக்கு, அதுவும் தலைவர் கூட இருக்க அந்த காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட நான் வந்து காத்துட்ருக்கிறேன். உபேந்திரா அவர்களுடைய ரசிகர்களுக்கு அதே மாரி அவருடைய புது படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும், அதே மாதிரி அந்த திரைப்படம் வந்து தமிழ்லயும் டப்பாகி வந்திருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து தமிழ்லயும் நல்லபடியா பேசப்படணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். தலைவர் ரசிகர்களுடைய சார்பாக. உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!